வணக்கங்க. நாங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து வரோங்க. என்னுடைய பெயர் பசலுதீன். என்னுடைய துணைவியார் பெயர் ரஹமத்துநிசா பேகம். என்னுடைய மனைவிக்கு தான் புற்றுநோய்ன்னு அறிந்து அதற்கான சிகிச்சையும் மேற்கொண்டோம். முதல்ல அவங்க புற்றுநோய் வந்ததை ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிய வந்தது. அந்த 1.5 ஆண்டுக்கு முன்பு இருந்து நாங்கள் தொடர் சிகிச்சையை சென்னை அடையாறில் இருக்கிற புற்றுநோய் மையத்தில் தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க 1 மாத அளவில் நோய்க்கான ஆய்வு செய்தாங்க. அதற்கு பிறகு இந்த கீமோ ஊசிங்கிற ஊசியை போட்டாங்க. அது ஒரு 6 மாதம் 6 ஊசி போகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாதம் அளவாக இருந்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் இன்னும் சில சோதனைகள்லாம் செய்துட்டு குறி சோதனை படங்கள்லாம் பார்த்துட்டு கதிர்வீச்சு செய்யணும்னு சொன்னாங்க. 28 நாள் தொடர்ந்து கதிர்வீச்சு செய்தோம். இந்த கதிர்வீச்சு முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன இடைவெளிக்கு பிறகு அறுவை சிகிச்சை பண்ணணும், அதுக்கு தயாராகுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அறுவை சிகிச்சைக்கு முயற்சி பண்ணி அதுக்கு தயாராகி வர நேரத்தில் கட்டியுடைய அளவு பெரிதாக இருக்குது, அதனால் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு, நீங்கள் திரும்ப கீமோ தான் போடணும், ரேடியோஸ் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரேடியோஸு தொடர்ந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு 6 ரேடியோஸ் ஊசி போட்டுக்கிறோம். மீண்டும் அந்த ஊசியை போடணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு நெருடலாக இருந்தால் ஆனால் சிகிச்சை இதுதான், வேறு வழி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு 2 ஊசி போட்டோம்.